Section 40, subsection 6 provides that a company may pay commission to any person in connection with a subscription to its securities, subject to conditions. Rule 13 provides that a company may pay commission to any person regarding subscription or procurement of subscription to its இப்போ ம், என்ன சொல்ல வராங்கன்னா கமிஷன்ன்றது என்னன்னா அன்ரைட்டிங் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கம்பெனிடாங்க பப்ளிக் கம்பெனி வாண்ட்ஸ் டு ரைஸ் கேபிட்டல் கரெக்டா? இந்த கம்பெனி வந்து ரைஸ் கேபிட்டல் பண்ணும்போது அது டைரக்டா வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்றாங்க, ப்ராஸ்பெக்டஸ் பண்றாங்க, பப்ளிக் அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி தே இவங்க வந்து அலாட் பண்ற ஷேர்ஸ்க்கு வந்து தி பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி போடுது. ஒருவேளை இந்த இவங்க கம்பெனியால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ்ன்னு ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரிப்பா நான் உனக்கு வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து உன் கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஸ் ரைஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஷேர்ஸ்லாம் வந்து உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ரைட்டர்ஸ் வந்து கம்பெனி கிட்ட சொல்லுவாங்க. கம்பெனி ஓகே நான் கமிஷன் கொடுக்குறேன். அப்போ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷனை வந்து ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனிலேருந்து தான் ஒன்று இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து கொடுக்கணும், இல்லை ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ரெண்டுத்துலேருந்து தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராசீட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ ஆர் ப்ராஃபிட்ஸ். ரேட் ஆஃப் கமிஷன்ன்றது வந்து ஷுட் நாட் எக்ஸீட் இன் கேஸ் ஆஃப் ஷேர்ஸ் 5% of the price at which the shares are issued at a rate authorized by the articles. அதாவது 5% of the shall not exceed in case of shares னா 5% of the price shares are issued. இல்ல ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட்ல தான் கொடுக்கணும், whichever is less. டிபெஞ்சர்ஸ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஷேர்ஸ்னா 5%, டிபெஞ்சர்ஸ்னா 2.5%. இது ரெண்டு தான் அலைன்மெண்ட் as specified in company's articles whichever is less. The prospectus of the company வந்து shall disclose the name of the underwriters. அவங்க வந்து அண்டர்ரைட்டரோட பேரு, அவங்க என்ன ரேட்டுக்கு வந்து கம்பெனியோட ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, எந்த அமௌண்ட் ஆஃப் தி கமிஷன் பேபிள். கமிஷன் பேபிள் டு த அண்டர்ரைட்டர் இந்த நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் விச் இஸ் டு பி அண்டர்ரைட்டன். இந்த கமிஷனை வந்து பப்ளிக்கு வந்து ஒருவேளை இந்த செக்யூரிட்டிஸ் அவங்க ஆஃபர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கமிஷன் பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த அண்டர்ரைட்டரோட என்ன கான்ட்ராக்ட் அக்ரி பண்ணியிருக்காங்களோ அந்த கான்ட்ராக்டை ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லணும் at the time of delivery of the prospectus for registration. நல்லா இப்போ ஒரு வாட்டி ரிகேப் பண்ற பார்த்துக்கோங்க. கம்பெனி வந்து தன்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்க்கு தன்னால் முடியலன்னா அண்டர்ரைட்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த அண்டர்ரைட்டர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடலாம். அந்த அண்டர்ரைட்டர் கூட கான்ட்ராக்ட் போட்டு ஒரு கமிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கமிஷன் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் சொல்கிற பர்சன்டேஜ் ஷேர்ஸ்க்கு 5% ஆர் த ஷேர்ஸ் வாட் அட் விச் தி ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஆர் ரேட் ஆத்தரைஸ்ட் பை ஆர்டிகல்ஸ் dependents not 2.5% or the whatever specified in articles whichever is less. Name of the underwriter, underwriter கோட ரேட் என்ன, அவரோட கமிஷன் பேபிள் என்ன, எல்லா டீடைல்ஸையும் கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஒருவேளை இந்த underwriter வந்து offered not offered to the public for subscription னா commission should not be paid. Okay, அதே மாதிரி copy of contract ப்ராப்பரா for the payment of commission வந்து should be delivered to the registered at the time of delivery of prospectus for the registration. ஓகேவா கண்ணம்மா, ஏதாவது டவுட் இருக்காடா பேமெண்ட் ஆஃப் கமிஷன்ல? ஸோ நம்பர் 1 பாயிண்ட் என்ன, கமிஷன் சாரி அண்டர்ரைட்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் அண்டர்ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் அண்டர்ரைட்டிங் கமிஷன், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்ன ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸும்
இல்ல ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனியோ, ரெண்டுத்துல தான் இது பண்ணணும். ஷேர்ஸ்னா 5% ஆர் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றதோ விச் எவர் இஸ் லெஸ். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ்னா இது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அப்புறம் கம்பெனிக்கு அதாவது இந்த அண்டர்ரைட்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே. அப்புறம் நாட் ஆஃபர்டு டு பப்ளிக்னு வச்சுக்கோங்களேன். ஏய் இங்க பாருங்க கண்ணம்மா, கீவேர்ட்ஸ் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே, சூப்பர். பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்றதுடா, யாரையுமே காண்டாக்ட் பண்ணாம. And application in such form and manner as may be prescribed to identified persons whose names and addresses are recorded by the company. Every identified person willing to subscribe the private person வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஷ்யூ வந்து தே ஆர் willing டு டூ இட்னா அவங்க வந்து அவங்களோட மணி இருக்கு இல்லையா, அதை வந்து செக் வழியாவோ டிடி வழியா பே பண்ணி ஆகணும். அந்த டீட்டெயில ரிஜிஸ்ட்ரா கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லணும். ஓகே. இப்போ இது எப்போக்குள்ள இவங்க அலாட்மெண்ட் எவ்வளவு கூட பண்ணணும்னா 60 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்களா, பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க இல்லையா, 60 நாளைக்குள்ள அலாட் பண்ணிடணும். சப்போஸ் அந்த மாதிரி 60 நாளைக்குள்ள அலாட் ஆகலைன்னா they are liable to repay the interest with 12% interest. ஓகேவா கண்ணா? அதே மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி நோ கம்பெனி இஷ்யூயிங் செக்யூரிட்டிஸ் வந்து ஷால் ரிலீஸ் இது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவோ, மீடியா மூலமாவோ, மார்க்கெட்டிங் சேனல் மூலமாவோ, ஏஜென்ட் மூலமாவோ, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் மூலமாவோ பண்ணவே கூடாது. ஏன்னா இதுக்கு பேர் என்னது? பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர். ஓகேவா கண்ணா? அடுத்தது ஃபுல் லிஸ்ட் ஆஃப் அலாட்டீஸோடது நேம், அட்ரஸ், எவ்வளோ செக்யூரிட்டிஸ் அவங்க அலாட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இது இருக்கணும். ஒருவேளை இல்லாத ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பெனாலிட்டி. அது மட்டும் இல்லாம இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பெனால்ட்டி வந்து 25 லட்சம், கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுன்னா 2 crores வரைக்கும் அதோட பெனால்ட்டி வந்து போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட், பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இது செக் டிமாண்ட் ரெஃப் மூலமா தான் பண்ணோம். ரிஜிஸ்டர் தான் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணோம். அலாட்மெண்ட் வந்து வித்தின் 60 days. அப்புறம் வித் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் ஃபெயில்ஸ் டு டூன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயில்ஸ் டு டூ த அலாட்மெண்ட்னா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எவ்வளோ? 12% per annum. ஓகேவா கண்ணா? அப்புறம் இதுல வந்து ஷால் நாட் ரிலீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகே. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஆல் தி டீடைல்ஸ் டு பி அப்டேட்டட். அவ்வளவுதான். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். ஐஷா புரியுறதாடா? ஐஷா, நந்தனா,
ஆயிஷா, நந்தனா, மித்ரா. ஆ, மித்ரா கேக்குறதா? உங்க வாய்ஸே கேட்கல மித்ரா. கேட்கலடா. ஏன் உள்ள போயிருக்கு வாய்ஸ், என்னாச்சு? என்னம்மா? பேச முடியலையா? ஏன்டா, என்னாச்சு?